He is just holding on because he has a proper time. வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும். அப்படிப்பட்ட பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு தேவ சமூகத்திலிருந்து நான் விசுவாசத்தோடு இந்த அறிக்கையை ஏறெடுக்கிறேன். என் தேவன் முடியாதவைகளை உங்களுக்கு வருகிற ஆண்டிலே முடித்து தருவார். இந்த வருடத்திலே நீங்கள் இழந்த அத்தனை இழப்புகளுக்கும் என் தேவன் பல மடங்கு உங்களுக்கு ஈடுகட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை என் தேவன் செய்ய போகிறார். சந்தோஷமா இருங்க. இந்த நாள் மேம் சொன்னாங்க 500-600 பேர் கூடுவோன்னு. நீங்க பார்த்தது 600 பேர் தான். ஆனா அந்த 600 பேர் மூலமா 60 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை ருசித்திருப்பார்கள். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் போறோம். கர்த்தர் அநேகத்தில் உங்களை அதிகாரியாய் வைப்பார். தேவன் உங்களை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார். அருமையான சகோதரிகளே, தேவ சமூகத்தில் 2 நிமிடம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவரையா, உம்முடைய சித்தம் இல்லாமல் எதையும் எங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். இந்த நாளிலும் அப்பா, நீர் என்னத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் என்று காத்திருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்கு தேவன் நிறைவான ஒரு ஆன்மீக மன்னாவினை தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐயா, மனுஷீகமான வார்த்தை அல்ல, மனுஷி அல்ல, என் பரிசுத்த ஆவியானவர் தாமே இடைப்பட வேண்டும். எங்கள் அனைவரையும் உடைய வார்த்தையின் ஊடாக எங்களை பலப்படுத்த நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த தியானத்துக்கு தடையாய் எந்த உலக சத்தமும் எந்த இருளின் ஆதிக்கமும் தொந்தரவு செய்யாத படிக்க இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் ரொம்ப இன்பமானவை இல்லையா? அவருடைய வாசஸ்தலங்கள் யார்? நீங்களும் நானும் தான். நாம் எப்போ இன்பமானவர்கள், மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் இன்பமானவை, இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் இன்பமானவை, இன்பமானவை. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவும் இந்த பாரினில் பாதை ஒன்று உம்மில் இருந்து ஓடி வந்திடுதே. பரிசுத்தமாய் வாழ்ந்திடவும் இந்த பாரினில் பாதை ஒன்று உம்மில் இருந்து ஓடி வந்திடுதே. பரிசுத்தரும் கடந்து வரும் பாதை தன்னிலே பாடி தினம் ஆனந்தித்தே கூடி மகிழுவோம். பரிசுத்தரும் கடந்து வரும் பாதை தன்னிலே பாடி தினம் ஆனந்தித்தே
மாதிரி பரலோகம் என் பிள்ளைன்னு சொல்லி மாறு தட்டணுமா இல்லையா? பரலோகம் நம்மளை குறித்து என் பிள்ளை எனக்கு இன்பமானவள்னு பிதா சொல்லணுமா இல்லையா? அவ்வளவுதான் நம்ம அழைப்பு, அவ்வளவுதான் நாம நம் மேல் விழுந்த கடமை, அவ்வளவுதான். Very simple. Just give your life to Jesus. He will take care of everything, you know. You don't have to take any strain. Just give yourself completely. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Why are you still holding on to yourself? Give yourself to Jesus so He can operate you completely according to His purpose. Thank you, Master. Thank you.
பிரசனத்துக்காக நன்றி. என் ஆவியானவர் இங்க இருக்கிறதற்காக நன்றி. என் தகப்பன் இங்க இருக்கிறதற்காக நன்றி. என் இயேசு இங்க இருக்கிறதற்காக நன்றி. நீர் மகிழ்கிற ஆலயங்களாய் நாங்கள் இம்மையிலே வாழ்ந்தால் போரும் தகப்பனே. மறுமை எங்களுக்கு நிச்சயம் ஐயா, மறுமை எங்களுக்கு நிச்சயம். இந்த வாழ்வு எங்கள் விசுவாசத்தை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய வாழ்வு ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாட்கள் என்று தெரியல, இன்னொரு சந்ததியை பார்ப்போமான்னு தெரியல ஏசப்பா. உம்முடைய வருகை அவ்வளவு சமீபமா இருக்கு. நாங்கள் ஆயத்தமாகணும். இன்னும் அசதியாய் இருப்பது எங்கள் காரியம் அல்ல. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்ற தேவன் அழைக்கிறீர். ஆமா ஆண்டவரே, எங்களை சீயோனாய் முத்தரித்திருக்கிறீர். அந்த அழைப்புக்காக நன்றி. அதை ஒரு பொழுதும் எதற்காகவும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நீர் பார்த்துக்கொள்ளும். மீண்டும் அந்த தியான தினத்தை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. நீர் பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அப்பா. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த தியான வசனத்துல கர்த்தராகிய தேவன் பவுலையா கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், பயப்படாதே அப்படின்றார். இந்த நிகழ்வுக்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கு. அது என்னன்னா, முந்தின அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பவுலையா அத்தேனே பட்டணத்துல ஊழியம் பண்ணிட்டு வராரு. அங்க பெரிய கிரேட் பிலாசபர்ஸ் மத்தியில ஊழியம் பண்ணணும். இவரும் அவங்களுக்கு ஈக்குவலா பேசக்கூடிய திறமை உள்ளவர். இஸ் அ குட் ஒரேட்டர். நல்ல சகலவற்றும் கற்று தேர்ந்தவர். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக பேசி கடைசியில் எண்ட் ஆஃப் த சாப்டர் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலாசபர்ஸ்லேயே ரெண்டு பேருக்கு மேலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரத்தின் இறுதியில் நம்ம பார்க்குறோம். ஸோ 17ஆம் அதிகாரத்தில் பவுலையாவின் ஊழியத்தில் ஒரு வெற்றியை பார்க்குறோம். அதை தொடர்ந்து அவர் அங்கிருந்து அத்தேனையிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு. அது 18ஆம் அதிகாரம் துவக்கத்தில் இருக்குது. அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள வளர்ந்த உடனேயே அங்கே பவுலையாவுடைய வழக்கமே என்னன்னா, எங்கே தன்னுடைய ஊழியத்தின் பிரயாணத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் முதல்ல கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே தான் போய் முதல்ல பேசுவார். ஆனால் பவுலையாவுடைய அழைப்பு என்னன்னா, புறஜாதிகளுக்கு, யூதர் அல்லாதோருக்கு அப்போஸ்தலனாய் இருக்க வேண்டும் என்பது பவுலையாவின் அழைப்பு. யூதர் அல்லாதோருக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் இவர், பவுல் அப்போஸ்தலன். ஆண்டவரே சொல்றார் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 15ஆம் வசனத்தில், அன்னையா கிட்ட புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் என்னை பற்றி அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். சரிங்களா? அது தொடர்ச்சியா இன்னொரு பயங்கரமான ஒரு வசனம் இருக்கு. அது நம்ம தொடர்ந்து தியானத்தில் பார்க்கலாம். இப்போ இங்க ஆண்டவர் பவுலையாவை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றார். அந்த 18ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் இவர் கொரிந்து பட்டணத்துக்கு வந்த உடனே அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலாவை பார்க்குறாங்க. பார்த்து அவங்களோட சேர்ந்து சில காரியங்களை அவர் செய்யறார். நிச்சயமா அவங்களுடைய இணைப்பில் கர்த்தரை குறித்து பேசி தான் இருந்திருப்பாங்க. அப்போ தொடர்ச்சியா இவர் என்ன செய்யறாரு, 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, அது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் சொன்னார், என்னோட நாமத்தினாலே எங்க 2-3 பேர் கூடியிருக்கிறார்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அப்போ இவங்க பவுலையா இவங்களுக்கெல்லாம் மென்டர்ஸ். யாருக்கு? உடன் ஊழியக்காரங்க. இவங்கெல்லாம் யாரு? சீலாவும் தீமோத்தேயும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே பவுலையா உள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் ஒருவர், யாருக்குள்ள இருந்தாலும் ஒரே கிரியை தான், ஒரே வல்லமை தான். அப்ப அந்த ஆவியானவர் எல்லாரையும் ஆட்கொள்ளும் பொழுது 2 பேரோ 3 பேரோ 30 பேரோ 30,000 பேரோ கூடி இருக்கும் போது வல்லமை இருக்குமா இருக்காத? அந்த வல்லமை இருந்து அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னு அபிஷேகம் பெற்ற 2 தாசர்கள் வந்த உடனே இவர் ஆவியில களி கூர்ந்து உடனே ஒரு வைராக்கியம் கொண்டு கிறிஸ்துவே தேவன் என்று பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சு யார்கிட்ட பேசுறாரு? யூதர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அக்செப்ட் பண்ணல. இது தெரிஞ்ச உண்மைதான் பவுலையாவுடைய ஊழியத்துல. சரிங்களா? இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப யூதர் மத்தியில அக்செப்டன்ஸ் இல்ல. உடனே அவருக்கு கோபம் வருது. என்ன செய்யறார்? அடுத்த வசனம், அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி, அழைப்பு முதல்ல புறஜாதியார் கிட்ட போய் பேசணும்னு தான்.
ஆனா இஸ்ரவேலர்கிட்டயும் பேசணும்னு இருக்கு. ஆனா இங்க விட மாட்டேன்றாரு. யூதர்கள் ஒரு பெரிய பைண்டிங்ல இருக்காங்க, ரிலிஜியஸ் பைண்டிங், மத போதனையில தான் இருக்காங்களே தவிர கிறிஸ்தவம்ன்றது மத போதனை இல்ல, அன்பின் மார்க்கம். அன்பத்தான் பேசணும், அன்பத்தான் பேசணும். அப்ப நான் மத போதனை பண்ற கிறிஸ்தவளா இருந்தேன்னா என்ன பண்றேன்? அதனால தான் இன்னைக்கு நமக்கு அதிக எதிர்ப்புகள். என்னன்னா, ஞானஸ்நாடுங்க, அபிஷேகம் பெறுங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, மீட்கப்பட்டீங்களா, இயேசு வரப்போறார். இதெல்லாம் நம்ம காரியமே இல்லை. ஒரே வார்த்தை பேசணும், அன்பு. அன்புன்னு பேசிட்டீங்கன்னா அது இயேசுதான். கிருபைன்னு பேசினா இயேசுதான், ரட்சிப்புன்னு பேசினா இயேசுதான், மீட்புன்னு பேசினாலும் இயேசுதான். அப்ப அன்பை பேசுறீங்க, அன்பை பரிமாறுறீங்க, அன்பை எக்ஸசைஸ் பண்றீங்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக்கிறீங்க. அப்ப உங்களை பார்த்த உடனே உலகத்தார் எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? அன்பு, அன்பு. அவங்கள இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டோமா? அவங்க வந்து நின்னாலே நம்ம வந்து பேச வேண்டாங்க, நம்ம போய் நின்னாலே ஒரு ஒரு புத்துணர்வு இங்க ஏற்பட்டுச்சுல்ல, பவுலையாக்கு ஏற்பட்டதில்ல. நாமெல்லாம் அபிஷேகப்பட்ட ஜனமாச்சே, இன்னும் எவ்வளவு அதுல ஈர்ப்பு இருக்க வேணும். அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம கிட்ட அவரோட ஒன்றி இருக்கும்படியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அவர்கிட்ட, அவருக்கு நம்ம கிட்ட. அந்த அளவுக்கு அந்யோன்யத்தை பரிசுத்த ஆவியானவரோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், அதுதான் அவர் விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவாகிய அன்பை ரொம்ப ஈஸியா நம்ம பரிமாற ஆரம்பித்துடுவோம். யாரையும் நேசித்துடுவோம், கொல்ல வரவனை கூட நேசிப்போங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நேசித்தார் இல்ல, சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட நேசிக்கிறாரே. இவர்கள் செய்வது அறியாது என்று செய்கிறார்கள். அப்பா, இந்த மன்னிப்பு நமக்கு இருக்கா? இந்த மன்னிப்பு லெவலுக்கு நம்ம விசுவாசம் வந்துருச்சு, என் அன்பு வந்துருச்சுன்னா நிச்சயமா நம்ம ரகசிய வரல எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய லக்கு ரகசிய வருகை. நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்முடைய லக்கு இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேணும். அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த உபத்திரமும் கிடையாது. இயேசுவோட நியாய தீர்ப்புல அவரோடு வருவோம், வந்து நியாயம் தீர்ப்போம். நாம நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க போறதில்ல, அவரோடு கூட நியாயத்தில் நிற்கிறவர்களை நாம் நியாயம் தீர்ப்போம். அதுதாங்க ரகசிய வரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களின் விசேஷம். இப்போ அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும். இங்க பவுலையாக்கு ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். யூதர்களை எப்படியாவது மாற்றிட மாட்டோமா? ஏன்னா இவர் அங்கிருந்து வந்தவர் தானே, எல்லா மைனஸும் தெரிஞ்ச மனிதன். எங்க தட்டினா எப்படி விடுவாங்கன்றது பவுலையாக்கு நல்லா தெரியும். எந்த பாயிண்ட்டை தொட்டா அது கிரியேஷன் நல்லா தெரியும். ஆனாலும் இருதய கடினத்தின் நிமித்தமாக அவரை அங்கீகரிக்கல, அவர் பிரசங்கம் பண்ணின இயேசுவை அங்கீகரிக்கல, மாறாக அவரை கொல்லும்படியாக திட்டமிடுகிறார்கள். சரிங்களா? இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துல சாகும் வரைங்க பயம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பயம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பவுல் அப்போஸ்தலனுக்கு பயம் இருந்த மாதிரி தெரியலைங்க. ஏன்னா பயம் இருந்தா அவர் தீமோத்தேயுக்கெல்லாம் பெரிய அட்வைஸ் கொடுக்குறாரு. நம்ம ஒருவேளை சொல்லலாம், இல்ல அவர் ஊழியத்தின் அனுபவத்துல எல்லாத்தையும் பார்த்து வந்த தருணத்துல இந்த மகனை பார்த்து அவர் அட்வைஸ் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இல்ல, ஊழியத்தின் துவக்கத்திலேயே தன்னுடைய அழைப்பு என்ன, அதனுடைய பாரம் என்ன, அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்னு தெரிந்து வந்த அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன். ஒரு வாட்டி அந்த வசனத்தை பார்க்கலாமா? பவுலை வந்து தொட்டுட்டாரு, அவர் இப்ப கண்ணு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அனனியாவை அழைக்கிறார். அனனியா வந்து பெரிய அப்போஸ்தலன் இல்லை, ஒரு பெரிய வல்லமை பெற்றவர் இல்லை. ஆனா அவருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்றார். ஹி இஸ் ஜஸ்ட் பிலீவர். ஏன் நீங்க வெறும் ஜஸ்ட் பிலீவர்னு சொல்றீங்க? இல்லைங்க, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கர்த்தர் ஆப்ரேட் பண்ணாதான் நமக்குள்ள இருக்கிற விசேஷம். அந்த வல்லமை தான் விசேஷமே தவிர என்ன குறித்து நான் எனக்கு பெரிய ஒரு விசேஷமா காட்டிக்க ஒண்ணுமே கிடையாது. அவர் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அவர் அனனியா வந்து ஒரு விசுவாசி, கர்த்தரை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட மனிதன். ஆனால் அவரை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றார், இது வரைக்கும் அவர் எந்த அதிசயங்களும் செய்த மாதிரி நமக்கு அங்கே தெரியல. அனனியா ஆண்டவர் அழைக்கிற வரைக்கும் இல்லைங்களா? அழைச்ச உடனே நீ இப்போ பவுலை போய் சந்தி, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லும் பொழுது ஒரு 2-3 காரியங்களை சொல்றாரு. அதை மாத்திரம் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15-16. கூப்பிடும் போதே, மகனே உனக்கு உபத்திரவம் இருக்கு, என்ன ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் உங்களை அவ்வளோ நேசிக்கேன், இப்போ வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, ஒரு பாடு இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அழைப்பை கொடுக்குறீங்களே, கொஞ்சம் அதில் தான் மனசை மாற்றிக்கோங்களேன். நான் கேட்டாலும் கேட்டிருப்பேன். இது ஏசாயா அழைப்ப மாதிரி, ஏசாயம் அப்படி தான் அழைக்கிறாரு. அது 6ஆம் அதிகாரத்தில் அவர் வாயை பரிசுத்தப்பட்டு தூய்மையாக்கிட்டு, யார் என் காரியமாய் போவான்னு கேட்கும் போது ஏசாயா நான் இருக்கிறேன்ப்பா. அந்த அதிகாரத்து இறுதியில் பார்த்தீங்கன்னா
அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜனங்களை ஆதாயப்படுத்தார் ஊழியத்தில்ன்ற கத்துறார். அடிமரம் மாத்திரம் தான் உன் ஊழியத்தில் ரட்சிக்கப்படுமா, மற்றதெல்லாம் வீணா போகும். அதாவது அங்கீகாரமே இருக்காது உன் ஊழியத்தில். ஒரு சிறு கூட்டம் தான் அங்கீகரிக்கப்படுவாங்க. உன்னை அங்கீகரிப்பாங்க, என்னையும் அங்கீகரிப்பாங்க. ஸோ அதுதான் ஊழியம். அழைக்கும் போதே இவ்வளோ ஒரு டிஸ்கரேஜிங் ஒரு பிக்சரை கொடுத்து கர்த்தர் அனுப்புறார். அதே மாதிரி டிப்பிக்கல் அதே கால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அழைக்கும் போதே, என் நிமித்தமாக நீ படப்போகிற பாடுகளை உனக்கு நான் காண்பிப்பேன், நீ பாப்ப, நீ என்ன பார்க்குறியோ இல்லையோ உன் உபத்திரவத்தை நீ பாப்ப மகனே, நான் காட்டுவேன். அப்ப இங்க ஆண்டவர் பவுலையாவை அழைத்து பயப்படாதேன்னு சொல்லும் பொழுது கொஞ்ச நேரம் நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே பவுலையா பயப்படுறவரா? எப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்துருக்காரு. ஒரு 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர் சாகும் அளவுக்கு கல்லெறிந்து அவரை கொல்ல பார்த்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டார் நினச்சி போட்டுட்டு போயிட்டாங்க, வெஜிடபிள் மாதிரி போட்டு போயிட்டாங்க. இவர் சட்டையை உதறிட்டு வாங்க போகலாம் அடுத்த பட்டணத்துக்கு. ஊழியம் மட்டும் திருப்பி அங்கேயே வர்றாரு. எங்கே கல்லால் எறியப்பட்டார் அங்கேயே வர்றாரு திருப்பி. பயப்படுற மனிதன் இல்லைங்க. ஆக இங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை, அவருடைய திருவார்த்தையை 2 டைமென்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பவுலையாவுடைய அனுபவம், அவர் மனிதருக்கு பயந்ததனால கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் இவளை அழைக்கிறார், பவுலை உனக்கு உபத்திரம் இருக்கு அப்படின்னு. அப்போ பயப்படாதேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கு, பவுலையா நடத்தி இருக்கிறார். அந்த முன்பாக இருக்கிற 2 வசனங்களை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 7, 8. அவ்விடத்தை விட்டு, எவ்விடத்தை யூதருக்கு என்னத்தை பேசிட்டு இருந்தாரோ அவங்க அங்கீகரிக்கல, அவங்கள சபித்துட்டு கிளம்பும் போது, நான் புறஜாதியார் இடத்துல நான் கிறிஸ்துவை நான் பிரஸ்தாபப்படுத்த போறேன்னு போகும் பொழுது அந்த இடத்த விட்டுட்டு, அங்கீகரிக்கப்படாத இடத்த விட்டுட்டு எங்க வராரு, யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வர. யுஸ்துன்றது இஸ் அ பிலீவர், ஓகேங்களா? அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. அடுத்தது எங்க வராரு, ஃபர்ஸ்ட் பிலீவரை தாண்டி வந்தாச்சு, அடுத்தது இன்னொரு மெயின் பர்சனை சந்திக்க போறார். யார் அது? ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு, ரூலர் ஆஃப் தி சினகாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. இப்ப இவங்க எல்லாம் பாரம்பரிய கட்டுல உட்கார்ந்து இருந்தவங்க, இவரை பவுலையா பேசுறதை கேட்டு இவர் தொடப்படுறார். இப்போ கிறிஸ்பு அங்க மனம் மாறி தன்னுடைய வீட்டாரோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறாரு, அந்த பதவியை விட்டு இவர் பின்பாக போகிறார். அந்த அதிகாரத்திலே இருக்கு. அந்த பதவியை விட்டு அவரும் அவர் வீட்டாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாச ஞானஸ்நானம் பெற்றார்கள். 8ஆம் வசனம், ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். அதாவது தொடர்ந்து பவுலையாவோட போயிட்டு பவுலையா கிட்ட ஞானஸ்நானமும் பெற்ற கிறிஸ்பு இவர் தான். அது நம்ம கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். முதல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுலையா 2-3 பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். ஞானஸ்நானம் கொடுக்கறது என் அழைப்பு இல்லை, பட் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் பிகாஸ் they were touched when I was preaching about the Lord, so they wanted to get baptized immediately. So that was a situation, that was the environment where I baptized 2-3 people. I don't remember exactly ன்னு சொல்வார். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 2-3 பேரை நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். அதில் கிறிஸ்பு. ஸோ இந்த கிறிஸ்பு அப்போனா இவர் வீட்டாரையும் அவர் தான் அநேகமாக ஞானஸ்நானத்தை கூட நடத்தியிருப்பார்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு காரியம். இப்போ இந்த ஜெபாலய தலைவன்ற ஸ்தானத்தை விட்டு வந்தாச்சு. அங்க ஒரு பெரிய வெற்றி. பவுலையா அத்தேனையில ஒரு வெற்றி, அடுத்தது கொரிந்தியல வந்தோடனே இங்க ஒரு வெற்றி. தன்னுடைய பதவியை விட்டு வரக்கூடிய அளவுக்கு பவுல் பேசியிருக்காரு கர்த்தருடைய வார்த்தையை. இதையெல்லாம் முடித்துட்டு ஆண்டவர் அன்று ராத்திரி ஒரு இன்டர்வென்ஷன் பவுலையாவோட. இந்த இன்டர்வென்ஷன் வாஸ் 3rd இன்டர்வென்ஷன், 3வது தரிசனம் பவுலையாவுக்கு. முதல் தரிசனம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் முரட்டாட்டமுள்ள மனிதனாக இருக்கும் போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அது முதல் தரிசனம். அங்கே ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அந்த மனமாற்றத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக எருசலேம் தேவாலயத்தில் பவுல் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 2வது தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த 2வது தரிசனத்திலையும் கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, பவுலையா அதை திரும்பமாக நினைவு கூறுகிறார். பாருங்க, 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:18. எருசலேமை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் அப்படியே ஏர்ஜ் பண்றார், சீக்கிரம் கிளம்பு, உனக்கு எதிர்ப்பு இருக்கும். அப்ப பவுலையா இந்த 2வது தரிசனத்துல கர்த்தரை பார்க்கும்பொழுது கர்த்தர் தன்னோடு பேசின அனனியாவோடு பேசினதை பவுலையாவோடு பேசினதாக அவர் இங்க நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கிறார். அப்போ இது 2வது தரிசனம். 3வது தரிசனமாக தான் இன்னைக்கு நம்ம தியான வசனமாய் வாசித்த இந்த 18, 9, 10.
இந்த மூன்றாம் தரிசனத்துல ஆண்டவர் ரெண்டு தரிசனத்துல என்ன சொல்லியிருக்கார்? உனக்கு பாடுகள் உண்டு. மூன்றாவது தரிசனத்துல பயப்படாதேன்னு ஏன் சொல்லணும்? அப்போ பவுலையா பயந்தாரா? இல்ல. இந்த வார்த்தை ரெண்டு விதத்துல நம்ம பார்க்கணும். ஒண்ணு அசதியா இருக்கிற விசுவாசிக்கு அது வார்னிங் டோன். அற்புதமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு அது என்கரேஜிங் டோன். பவுலையாவுக்கு இங்க ஊக்குவிக்கிற வார்த்தையா தான் பயப்படாதே மகனே. நல்லா படிக்கிற பிள்ளை, படிக்காத பிள்ளையை விட்டுடுங்க, அதுக்கு பயம் இருக்கோ இல்லையோ. நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஒவ்வொரு பரீட்சையிலும் ஒரு பயம் இருக்கும். கடந்த பரீட்சை விட இந்த பரீட்சையில் நான் இன்னும் நல்லா வாங்கணும், எங்கேயும் கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த அந்த கிரேடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஊக்குவிப்பாங்க அந்த பிள்ளைய. ஏன்னா அந்த பிள்ளை பாஸ் ஆகி நல்ல கிரேடில் வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர், பயிற்சி கொடுத்த டீச்சருக்கு நல்ல பேர். ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு நன்மைகள் வருகிற ஒரு விஷயம். இங்கே ஊழியத்தின் நிமித்தமாக இந்த தாசன் கர்த்தருடைய பணியை முதல் நாள்ல இருந்து அற்புதமா செய்துட்டு வராரு. போய் நின்று செய்கிற இடத்துல எல்லாம் வெற்றி வருது. வெற்றிக்கு பின்பாகவே உபத்திரவமும் வருது. அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உபத்திரவம் நமக்கு வருகிறதுன்னா எங்கேயோ ஒரு வெற்றி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்ல எங்கேயோ ஜெயித்துட்டீங்க, அதனால உபத்திரவம். ஆண்டவரே உபத்திரவம் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லாதீங்க, அது உங்க வெற்றிக்கு அடையாளம். அவர் கணக்கில் வச்சிருக்காரு. உலகம் பொறுக்காதுங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்றது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண காரியம் இல்லை. என்ன அது? அன்பின் பாதை, சகிப்பின் பாதை, சகலவற்றையும் தாங்க வேண்டிய பாதை. சராசரி மனிதனாக யாராலும் அந்த அன்பின் பாதையை வாழவே முடியாது. நாம வாழ நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம்னா நமக்கு உபத்திரவம் இருக்கா இல்லையா? உங்களுடைய பிரின்சிபாலிட்டிஸே டிஃப்ரெண்ட் ஆயிடுமே. இயேசுவுடைய பிரின்சிபாலிட்டிஸ் ஒத்ததாப்புல மாறிடுமே. என்னுடைய சுயம் போயிடுமே, என்னுடைய பிளானிங் போயிடுமே. தினந்தோறும் அவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீர் என்னத்தை வைத்திருக்கிறீர் சொல்லுங்க, அவர் சொல்றதை வச்சு நம்ம அன்னைக்கு நாள் முழுக்க நடக்க போறோமே. அப்ப அது உலகத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை, பரலோகத்துக்கு ஒத்த வாழ்வு. அதுதான் இந்த அன்பின் மார்க்கம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸசைஸ் பண்றது பெரிய விஷயம். அதுக்காகத்தான் ஏசப்பா உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் கொடுத்து போறேன், உங்களை திக்கற்றவர்களா நான் விட்டு போலப்பா. ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவானவர் என்ன சொல்லி போனாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கவலையே பட வேண்டாம். இங்க பவுலையாவுக்கு பயப்படாதே என்கிற துணி ஒரு எச்சரிப்பின் துணி இல்ல, என்கரேஜிங் வேர்ட், ஊக்குவிக்கிற துணியாத்தான் அது பவுலையாவுக்கு அமைந்ததாக நான் பார்க்கிறேன். அப்ப இப்படி சொல்லியிருப்பார் ஆண்டவர், பவுல் நான் உன்னை இந்த மூணாவது தரிசனம் வரைக்கும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கிறேன். ஐ எம் சோ ஹாப்பி. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. நீ போய் நிக்கிற இடமெல்லாம் வெற்றி வருது. அப்போ சும்மா இந்த வெற்றின்றது கிடைக்கிறது பெரிய விஷயம். அதனால எதிர்ப்புகள் இருக்கு. நான் கரிசனை உள்ளவராய் உன்னோடு இருக்கிறேன். எல்லா எதிர்ப்புகளையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பிஃபோர் யூ குட் see the trials and troubles with your own eyes, I am watching it over. நான் பார்க்கிறேன், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். பயப்படாதே, தைரியமா பண்ணு. come on, do, you can do well. நல்லா படிக்கிற பிள்ளை அடுத்த பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி you can do well. இன்னும் அடுத்த ஈவெண்ட் இருக்கு, அடுத்த அற்புதம் இருக்கு, போய்கிட்டே இரு. ஆண்டவர் என்ன சொல்றார்? பயப்படாதே, நீ பயப்படாமல் பேசு, நான் இருக்கேன், நான் தான் உன்னை நடத்துறேன், நீ எதை குறிச்சும் சந்தேகப்பட வேண்டாம், தைரியமா போ மகனே. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? திரும்பமாக அடுத்த வார்த்தை, நீ மௌனமா இராதே, மௌனமா இராதே. யூ கீப் டாக்கிங். நீ பேச பேசதான் என்னால கிரியை செய்ய முடியுது. அருமையானவர்களே, மௌனமா இராதேன்னு சொல்லும் போது வெறும் பேச்சை குறிக்கிற காரியம் இல்லை, கர்த்தருக்காக செயல்படுகிற வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கு. வெறும் பேசிட்டாப்புல போராது, என்னத்தை பேசுறோமோ அதை வாழ வேண்டும். இயேசு என்னத்தை வாழ்ந்தாரோ அதை சொல்லி போனார், என்னத்தை சொன்னாரோ அதை வாழ்ந்து போனார். அதையே இந்த பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய ஊழியத்திலே செய்து முடித்தார். வெற்றியாய் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்த ஒரு அருமையான ஒரு அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன். இனி ஊழியத்தின் பாதையில இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊடாக கூட போன அத்தனை அப்போஸ்தலர்களையும் நம்ம we can have them as our more role models, examples வைக்கலாம். ஆனா the best example for a minister of God is Apostle Paul.
கடைசி வரைக்கும் என்ன வைராக்கியத்துல ஆரம்பிச்சாரோ அதே வைராக்கியத்துல மரிக்கிற வரைக்கும் இருந்தாருங்க. இதோ நான் பானபலியாய் வார்க்க போகிறேன், என்னன்னா ரத்த சாட்சியா மரிக்க போறேன்றத சொல்லிட்டு மரிக்கிறாருங்க, ஒப்பு கொடுக்கிறார். எப்படி அது? இவர் பயந்திருப்பாரா? ஊழியத்து நிமித்தமா பயந்திருப்பாரா? சத்தியத்தை பேச பயந்திருப்பாரா? இல்ல. கர்த்தர் சந்தோஷப்பட்டார் பவுலின் ஊழியத்துல. எங்க போய் பவுலையா நின்னாலும் உனக்கு வெற்றி கிடைக்கதே மகனே, தொடர்ந்து பண்ணு. வெற்றி மேல வெற்றி, வெற்றி மேல தொட்டதெல்லாம் தொலங்கும் போது ஒரு பொறாமை நாவி நம்மளை சுத்தும். எப்படியாவது கவிழ்த்து போட மாட்டான்ற எதிர்ப்புகள் வரும். அதையெல்லாம் பவுலையா பொருட்படுத்தினாரோ இல்லையோ, கர்த்தர் பரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தார் போல இருக்கு. அதனால தான் பயப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். கோ, the next event is ready for you. அங்க ஒரு வெற்றி வச்சிருக்கேன். ஆக கர்த்தர் இதை அவருக்கு ஒரு ஊக்குவிப்பதின் வார்த்தையாகத்தான் என்கரேஜிங் வேர்டாக தான் ஆண்டவர் இதை சொல்றார். பவுல் பயப்படலை. அடுத்தது மௌனமா இராதே. ஆண்டவர் நம்மளை சியர் பண்றாரு. பேசாம மாத்திரம் இருந்துராது. எந்த சூழலும் குறித்து நீ பயந்து யோசிச்சு எதையுமே செய்ய வேண்டாம். என் ஆவியானவர் உன்னை எப்பப்பெல்லாம் ஏவி நெருக்கி ஏவுகிறாரோ அப்ப எல்லாம் நீ என்னுடைய என்னை குறித்து பேச நீ தயாராகு. ஏன்னா சகலவற்றையும் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன், உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் வார்த்தை இருக்கா இல்லையா? விசுவாசிக்கிறோமா இல்லையா? அப்படி விசுவாசித்தா இதையெல்லாம் ஒரு பெரிய காரியமா நினைக்கவே மாட்டோம். இப்ப ஆண்டவர் அங்க என்ன செய்யறார்? மௌனமா இராதே அப்படின்னு சொல்றார். சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றார். தாவீது 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆண்டவர் மௌனமாய் இராதே, மௌனமாய் இராதே நம்மளை பார்த்தும் கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஊழியத்துல நமக்கு இருந்த எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் அறிந்திருக்கிறேன்றத ஒண்ணு நமக்கு ரெஜிஸ்டர் பண்றாரு. இன்னொரு விஷயம், கர்த்தர் எப்பவும் இடைப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதே நமக்கு உணர்த்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிற ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய பேர் பெற்ற ஒரு ஊழியக்காரன். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்போ கேட்க முடியும்? நாம் அவருக்காக பேசும் பொழுது, அவருக்காக உழைக்கும் பொழுது, அவருக்காக செயல்படும் போது, நான் இடைப்படுகிற தேவனா இருக்கிறேன் மகளே, அப்பதான் சொல்ல முடியும் பயப்படாத நான் இருக்கிறேன். ஒரு ஆசிரியருக்கு மனதில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு மாணவன் செய்துட்டாங்கன்னா எப்பவுமே அவங்க கரிசனை அந்த குழந்தை மேல இருக்கும். தோற்று போயிடக்கூடாது, என்னைக்குமே ஜெயிக்கணும். அப்போ ஆண்டவரும் அப்படிதான் பரத்துல நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்காக நம்ம சகலவற்றையும் நம்ம சகித்துட்டு நம்ம செய்யும் பொழுது அவர் நிமிஷந்தோறும் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? நீங்க மௌனமா இருந்துடாதீங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எப்போ மௌனமா இருப்பாரா? நாம மௌனமா இருக்கும் பொழுது அவர் மௌனமா இருப்பார். கர்த்தர் பேசணுமா வேண்டாமா? நம்ம கிட்ட கர்த்தர் பேசணும்னா நாமும் அவருக்காக பேசணுங்க, நாம அவருக்காக உழைக்கணும், அவருக்காக செயல்படணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. கர்த்தருக்கும் அவருக்கும் இடையே இருந்த உறவு அதுதான். இங்க தாவீதும் அதைத்தான் விரும்புறார். He wanted to have a never ending conversation, everlasting conversation with God. ஆண்டவரோடு எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கணுன்ற ஒரு தாகம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் சொல்றார், நீர் மௌனமா இராதேயும் ஐயா. நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு இண்டிகேஷன், நான் உங்களுக்கு சரியா வேலை செய்யலை, நான் சரியா உங்களுக்கான காரியத்தை நான் பேசல, எங்கேயோ உங்களை துக்கப்படுத்தியிருக்கேன். இதுதான் அருமையானவர்களே நம்ம ஊழியத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இண்டிகேஷன்ஸ். வேற யாரும் சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. உள்ள இருக்கிறவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார், மகளே இங்க பேசுனது சரியில்லை, இங்க நான் உன்னை போன்னு சொன்ன நீ போல, அங்க ஒரு பெரிய அறுவடை காத்திருந்தது உனக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவர் நம்ம தேவன். இதையெல்லாம் ருசி பார்த்தவர்கள் தான் இந்த விசுவாச வீரர்கள். தாவீதை போன்றவர்கள், தானியேலை போன்றவர்கள், அப்போஸ்தலர் பவுலை போன்றவர்கள், பேதுருவை போன்றவர்கள். அப்போ ஆண்டவருடைய இடைப்பாடு 24 மணி நேரமும் நமக்கு இருந்தாதான் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியும். இதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ப்ரேயர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எம்பவர் ஆகி வர்றதுன்றதெல்லாம் அது நம்மளுடைய சிந்தனை கேட்டாற்போல் நம்ம செய்யற காரியம். 24 மணி நேரமும் ஒரு தேவ பணியை செய்கிற யாரா இருந்தாலும் ஆவியானோட பிரசன்னத்துல இருந்தால் ஒழிய அந்த ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்யவே முடியாது. இப்போ 24 மணி நேரம் தேவ பிரசன்னத்துல இருக்கணும் அப்படின்னா வீட்டிலே இருக்கணுமா? நான் வேலைக்கு போக கூடாதா? இல்லையே, அப்படி கர்த்தர் சொல்லலையே. வேலையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்தது தானே. ஒருவனுக்கு வேலை இருக்கு, சும்மா இருந்தானா அது சாபம். சும்மா இருந்து சாப்பிடாத, சாப்பாட்டுல கைய வைக்காதன்னு வார்த்தை இருக்கு. அதனால உழைச்சுதான் சாப்பிடணுன்றது கர்த்தருடைய பிரமாணம்.
அப்போ நான் உழைக்கவும் சொல்றீங்க, எப்படி ஆண்டவர் 24 நம்ம சமூகத்தில் 24 மணி நேரமும் நம்மோடு இடைப்பட நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். இயேசுவானவர் நமக்கு பேச இருக்கிறார். அவர் இடம் பொருளெல்லாம் பார்க்கறதே இல்லை. நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட உங்களோட இடைப்படுவார். அந்த மாதிரியான அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அதை தான் அவர் விரும்புறார். அந்த அனுபவத்தை நான் விட்டுட்டேன்னா ஆண்டவரே நான் எப்படி இருப்பேன், நான் எந்த நிலைமையில போயிடுவேன்னா குழியில் இறங்குகிறவனுக்கு ஒப்பாவேன். இதுக்கு 2 அர்த்தங்க. குழியில் இறங்குகிறவன்னா செத்தவன் போல. செத்து என்னை குழியில் இறக்கிட்டா நான் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னத்தை உங்களுக்காக செய்ய முடியும்? என் மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இயேசுன்னு நான் பேச முடியும். செத்து போயிட்டேன்னா ஒண்ணுமே இல்லை, மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவேன். நீங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசலன்னா நான் செத்து போயிடுவேன் ஆண்டவரே. 2வது காரியம், கர்த்தரால் கைவிடப்பட்டவன் அவியாத அக்கினி கடலாகிய பாட்டம்லெஸ் பிட்டுல போயிடுவானேப்பா. நான் அந்த பாட்டம்லெஸ் பிட்டுல போயிடக்கூடாது ஆண்டவரே. அகாத விதமான பாதாளத்துல நான் போய் சேர்ந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன ஒரு பயம் இந்த தாசனுக்கு? கர்த்தருடைய சத்தம் கேட்கணும், 24 அவர் என்னோட பேசிக்கிட்டே இருக்கணும், நான் என்ன செய்தாலும் சரி. அப்போ இந்த சிந்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது. when we are carrying Jesus in such a way, நம்ம கை எப்பவுமே உத்தமத்தை தானே செய்யும். உத்தமத்தை செய்தாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம்ன்றது ஒரு காரியங்க. உத்தமமாய் வாழ்கிறதே ஒரு பெரிய ஊழியம் தான் இந்த பூமியில, இல்லையா? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தர். நம்ம எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தரா இருக்க அழைக்கிறார். என்ன பரிசுத்தம்? வெளிப்படையான தோற்றத்தில் பரிசுத்தம் இல்ல, சிந்தையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கரையில்லாத கரங்கள், கரைபடாத கால்கள், இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட தான் கர்த்தர் 24 மணி நேரம் இடைப்படுகிறவராக இருக்கிறார். முன்ன போனா இல்லல்லம்மா கொஞ்சம் பின்னாடி வான்வாரு, சைட்ல போனா இல்லல்லம்மா இப்படி வாமானுவார். ஆண்டவர் நடத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ளாக போன விசுவாச வீரர்கள் தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய நாட்கள்ல செய்திருக்கிறார். இப்ப கர்த்தர் மௌனமா இராதேன்னு சொல்லும் பொழுது நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் பி ஆக்டிவ். இன்ஆக்டிவா இருந்துராத. நீ இன்ஆக்டிவா இருந்துட்டீன்னா நான் பேசினா கூட உன்னால கேட்க முடியாது. ஏன்னா மற்ற சத்தம் உன் காதை அடைச்சிடும். எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாய்த்தான் நம்ம இருக்கணும். நீதிமொழிகளை பார்க்கிறோம், கேட்கிற செவிகளையும் காண்கிற கண்களையும். என் கண்ணுக்கு பார்க்குது, என் காது கேட்குது. என்னத்தை பார்க்குது, என்னத்தை கேட்குது? உலகத்தை தான் பார்க்குது, உலகத்தை தான் கேட்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தை பார்க்கக்கூடிய கண்களையும் என்னுடைய பிதாவின் சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளையும் தான் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். கர்த்தர் மானிடனாய் வந்தார், பிதாவின் சத்தத்தை கேட்டாரா இல்லையா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர். மௌனமா இருந்துராத. ஏன் மௌனமா இருக்காத? என் ஊழியத்தை செய்யணும், போ பேசுன்னு சொல்லல. நான் உங்ககிட்ட பேசணும். நான் பேச ஆரம்பிச்சுட்டேனாலே உன்னால அமைதியா இருக்க முடியாது. நீ எழுந்து எனக்காக உழைக்க ஆரம்பித்துடுவேன். கர்த்தர் ஒரு மனிதனோட நம்மளோட இடைப்பட ஆரம்பிச்சா வாய் சும்மா இருக்குமா? சாதாரண ஒரு புது ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா உடனே 10 பேர்கிட்ட சொல்லுவோம், நல்லா இருந்தா நல்லா இருக்கு, ரொம்ப விலை கம்மியா இருக்கு, போய் சாப்பிடுங்க சொல்லுவோம். எதுக்கு சொல்றோம்? நான் பெற்ற ருசி அவங்களும் பெறட்டும். ஆனா இங்க ஆண்டவர் 24 மணி நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா, என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னா என் வாய் சும்மா இருக்குமா? பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் கர்த்தருடைய அன்பை பரிமாறிக்கொள்ளுவேன். என்னோட பேச்சிலே உண்மை இருக்கும், உத்தமம் இருக்கும், தெய்வீகம் இருக்கும். என்னை ப்ரிப்பேர் பண்ணி நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயும். கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கார், கொஞ்சம் என்னுடைய நடையெல்லாம் நான் காத்துக்கொள்ளணும், அவசியமே இல்லைங்க. when you try to control yourself, that can never be a successful journey, faith journey. You have to submit yourself to the Lord so that he can operate you. அவர் தான் உங்களை நடத்தணும். ஆண்டவரே, நான் என் ஒழுக்கத்துல என்ன ஒடுக்கி வைக்கிறேன்ப்பா. பவுலையா சொல்றாரு, என்னை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்னு சொல்றாரு. அதற்கு என்ன காரணம்? உங்க பாதத்துல என்ன நொறுக்கி போட்டுட்டேன் ஆண்டவரே. நீங்க என்னை எங்கெல்லாம் எடுத்து செயல்படுத்தணுமோ செயல்படுத்துங்க. பட் ஆல் ஐ நீட் இஸ் ஐ ஹாவ் டு கீப் கம்யூனிகேட்டிங் வித் யூ. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஆண்டவருடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டது. அதனால இயேசுவானவரே சொல்றார், கர்த்தரே சொல்றார், மௌனமா இராதே. அடுத்தபடியா அவர் சொல்ற காரியம் 10ஆம் வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன். அது வரைக்கும் பவுலையாக்கு தெரியாதா இயேசுவானவர் கூட இருக்கிறாருன்னு? என்னன்னா,
இதுவரைக்கும் உன்னோட இருந்து நான் செய்த அற்புதங்களை இன்னும் செய்து கொண்டே இருப்பேன்ற ஒரு கன்ஃபர்மேஷன். இது கர்த்தர் நம்மகிட்டயும் சொல்லணும். ஆண்டவரே என்னோட இருக்கீங்களாப்பா, என்னோட இருக்கீங்களாப்பா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அதுக்கு முன்பதாக நான் உன்னோடு இருக்கிற மகளே, நான் உன்னோடு இருக்கிற மகனே, என்ன ஐ எம் சோ ஹாப்பி ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் மீ. எனக்காக நீ செய்யற காரியங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பவும் உன் கூட இருக்க விரும்புறேன். இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். பவுலோடு சொல்ல நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்தபடியா ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தேவன் சொல்றாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்றார், ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. யார் உங்களை தொற்ற முடியும்? எந்த வஞ்சகம் உங்களை தொற்ற முடியும்? எந்த செய்வன உங்களை தொற்ற முடியும்? எந்த ஏவல் உங்களை தொற்ற முடியும்? ஒன்னும் தொட முடியாது. நீங்களாம் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ரத்தத்தில் இருக்கிறவர்கள், அவர் ரத்த கோட்டைக்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறவர்கள். ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. இதுக்கு என்ன காரணம்? நீங்க மௌனமாவே இல்லை, அவருக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்பொழுதும் இந்த ஊக்குவிக்கிற தொனியை உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மௌனமா இராதே, நீ பேசு மகளே, பேசு. நீ பேச பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேசு. என் பிதா சந்தோஷப்படுறார் உன்னுடைய வேலையில. என் பிதாவும் நானும் உன்னோட வந்து வாசம் பண்ண போறோம். நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கர்த்தர் கூட இருந்தார்னா யார் கை போட முடியும்? கர்த்தர் இல்லைன்னா தான் ஈஸியா நம்மளை தட்டிட்டு போயிடுவான் சத்ரு. ஆனா ஆண்டவர் உறுதியாய் ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கார். ஏதோ உங்களால முடிஞ்சது நீங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க தேவனுக்காக. அதை பல மடங்கு பலனை தேவ சமூகத்தில் கர்த்தர் வைத்திருக்கார். அவர் வருகையில் நீங்க அந்த பலனை பார்ப்பீங்க. உங்க ஆகாரத்தை போட்டு வச்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய வருகையில அதன் பலனை நீங்க பார்ப்பீங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் உன் மேல கை போடுவதில்லை மகளே, ஒருவரும் உன் மேல கை போடுவதில்லை. அடுத்தபடியா என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அந்த வார்த்தையை பாருங்க. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கொரிந்து பட்டணம்ன்றது அத்தேனே பட்டணத்தை காட்டிலும் 5 மடங்கு பெரிதான். அங்க வந்து 2 துறைமுகங்கள், அங்க ட்ரேடு, அங்க வந்து வர்த்தகமும் வியாபாரமும் ரொம்ப பெருகின இடம். அதனால அது நிமித்தமா ஜனங்கள் பணம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொருள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபுல்லா தெய்வ பக்தி இல்லை, அதற்கு மாறா வேற விதமான கிரியைகள் எல்லாம் ஈடுபடும். பணம் ஜாஸ்தியானால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? என்ன எல்லா தீமைக்கும் வேற இருக்குது பண ஆசை, வேதமே சொல்லுது. அதனால அங்க பணம் பெருகிருச்சு, ட்ரேடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பணம் பெருகிருச்சு. அங்க யூதர்கள் அநேகர் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க கொரிந்துல. அப்ப அவங்களுடைய மனமெல்லாம் மத போதனையில கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எழுத்தின்படியாக என்னத்தை செஞ்சுட்டாலும் ஒரு நிவாரணம் செஞ்சுட்டோம்னா பாவம் முடிஞ்சுதுன்ற அளவுல தான் அவங்க ஃபெய்த் இருக்கு. அங்க இந்த பண பரிமாற்றம் பணப்பழக்கம்லாம் ஜாஸ்தி ஆன உடனே மதி மயங்கின ஒரு வாழ்வில் இருக்காங்க. அங்க போய் இந்த பவுலையா ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அங்க செட்டிலான யூதர்களையும் தான் சொல்றாரு, கணக்குல வச்சு சொல்றாரு. அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற மற்ற கிரேக்கர்களையும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க நிறைய அறுவடை இருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலே, இங்க நிறைய அறுவடை இருக்கு. அதனால நீ என்ன செய்யணும்? கண்டினியூஸா நீ வந்து என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். என்னுடைய சமூகத்துல நீ இருந்துகிட்டே இருந்தாதான் இந்த அனுபவத்துல எங்க போய் நின்னாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். இத்தனை நாட்கள் உன்னை ரட்சித்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உனக்கு எந்த தோல்வியும் இல்லை. அதனூடாக நீ எத்தனையோ பாடுகள் எனக்காக கடந்து போயிருக்கிற, அதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால நான் உன்னோட பேசிக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் மௌனமா இருக்க விரும்பல. உங்ககிட்ட ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் டாக்கிங். நீயும் என்ன பண்ணு, இன்னும் அதிகமா எனக்காக பேசு, அதிகமா சத்தியத்தை பேசு. ஏன்னா இங்க அறுவடை நிறைய இருக்கு. என்னுடைய ஆத்மா, அதாவது ஊழியத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கார். இது ஒரு பெரிய கிருபைங்க, இது ஒரு பெரிய கிருபை. என்னுடைய ஊழியத்துல எப்பவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடக்கூடாது, கம்மா இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு இடம்னா அடுத்த இடம், அடுத்த இடம்னா அடுத்த இடம், அடுத்த இடம்னா அடுத்த இடம், அப்படி போய்கிட்டே இருக்கணும் ஊழியம். அதுல தான் growth நீங்க பார்க்க முடியும். என்ன growth? அதனால நான் ஆதாயம் அடைகிறேனா? இல்ல, என்னுடைய ஆதாயம் என்ன? என் தேவனுடைய சமூகத்திலே ஆத்துமாக்களே நான் கொண்டு பேசேன். வெறுங்கையா நான் நிக்க கூடாது. அல்டிமேட்டா நான் கைவிடப்பட்ட கூடாது. நான் இல்லைன்னா வேற யாராவது உங்களை வந்து ஆண்டரை குறித்து பேசுவாங்க இல்லையா? இப்ப கல்லுகளும் துதிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஐரனிக்கல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இது கர்த்தரை சுமக்கிற நாம இந்த வார்த்தையை எப்பொழுதும் இருதயத்தை எழுதி வச்சுக்கணும். ஆண்டரே, நான் துதிக்கலனா கல்லு துதிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒரு கேவலமான நிலைமை என் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடாது. மௌனமா இராதே.
நீ மௌனமா இருந்துட்டா இந்த கிருபையெல்லாம் எழுந்துடும். என்ன கிருபை? கர்த்தர் அவர் கூட உங்களோடு இருக்கிற கிருபை, ஒருவரும் உங்கள் மேல் கை போடாத கிருபை, அடுத்த பெரிய அறுவடைக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிற கிருபை. அநேக ஜனங்கள் உண்டு இந்த இடத்துல, இன்னும் நிறைய காரியம், பெரிய காரியம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணுமே. இப்பவே டயர்ட் ஆயிட்டா எப்படி? இந்த தடைக்கே வந்து அசதியா போயிட்டா எப்படி? துவக்கத்துல மேம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பர்சிக்யூஷன்ஸ் இருக்கு, இன்னும் வெளிப்படையா வரும் காரியங்கள். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உன்னோடு இருக்கேன், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அவ்வளவுதான். இதோ பானபலியாக வார்க்கப்பட போகிறேன் நம்ம எல்லாரும் சொல்லுவோமே. அதுதான் தேவ ஜனத்தினுடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பலனே. கர்த்தர் அந்த ஒரு வைராக்கியத்தை தான் எதிர்பார்க்கிறார். சோ இது எப்படி வரும்? நம்ம செயல்களில் தான் வரும். கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆவியானவரை முழுவதுமாக அங்கீகரித்து அவரை ஆபரேட் பண்ண நம்ம விடும்போது, அவரை செயல்பட விடும்பொழுது, அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானோட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரை மறந்துட்டோம்னா அப்புறம் எங்க இருந்து பலன்? He is the source of strength for us now. பரிசுத்த ஆவியார் மூலமாக நம்ம பலனை பெற முடியும். அவர் மூலமா சத்தியத்தை இன்னுமா அறிந்து கொள்ள முடியும். அவர் மூலமா தான் பாவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயம் இருக்கு, அதே 16ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாராம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:11 வசனம். யோவான் 16:11. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி யாருங்க? அவன் என்னவாயிட்டான்? நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சாத்தான் சோதனை பெருசா இருக்குங்க, வீட்டுல பிசாசு தொந்தரவு ஜாஸ்தி. எப்படி வரும் தொந்தரவு? ஒருவன் உன்மேலும் கை போடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்பாக 16ஆம் அதிகாரத்துல யோவான்ல தேவன் சொல்ற, இயேசுவானவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை உணர்த்துவாரா? இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு ஜெயத்தை எடுக்கிறார், ஒருவனை வெற்றி சிறக்கிறார். அவன் தான் உலகத்தின் அதிபதி. அவன் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. எப்போ? ஆண்டவர் சிலுவிலே மரித்த உடனே, உயிர் தெழுந்த உடனே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. So he is a defeated guy now. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். இந்த உண்மையை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு நமக்கு இருக்கும்னா நிச்சயமா அவனை குறித்து ஒரு வார்த்தை கூட நம்ம உச்சரிக்க மாட்டோம். உலகத்தின் அதிபதியை குறித்து உச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தோற்கடிக்கப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன், தலையே இல்லாமல் ஒரு சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கணத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். முச்சுக்கு 300 வாட்டி அவன் பேரை அறிக்கைட்டு இருக்கோம். ஆனா யாருடைய பேரை அறிக்கையிடணும்? அதைத்தான் கர்த்தர் சொல்றார், மௌனமாயிராதே. நான் பரலோகத்துல எவன் என் நாமத்தை இம்மையிலே அறிக்கை செய்கிறானோ, பரலோகத்துல என் பிதாவுக்கு முன்பாக அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். எப்போ? மௌனமா இல்லாத ஒரு விசுவாசியா, ஒரு ஊழியக்காரியாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பூமியிலே அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது, பரலோகத்திலே நம்முடைய பேரும் கர்த்தர் அறிக்கையிடுவார். நம்ம பேரை தேவன் அறிக்கையிடுறாருன்னா அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்குறாரு. கர்த்தர் அப்படி பார்க்குறாரு. அவர் அப்பாவுடைய சாயல் இருக்கும், இயேசுவானுடைய பிதாவுடைய சாயல நம்ம இருக்கிறோம். அப்போ இயேசுவுடைய சகோதரர்கள் என்ன கனத்தை கொடுக்கிறாரு பாருங்க. நம்ம பேரை இங்க யாரும் சொல்ல வேண்டாங்க, இங்க யாரும் சொல்ல வேண்டாம். நம்ம அச்சீவ்மெண்ட் இங்க யாரும் சொல்ல வேண்டாம். நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கிறார், மூச்சுக்கு 300 வாட்டி அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறார் பரலோகத்துல. என் பிள்ளை அங்க செய்யுது, என் பிள்ளை எனக்காக பாடுபடுது, அப்பா அந்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளை மேல ஒருவனும் கை போடாத அளவுக்கு அவனை தொட்டு அபிஷேகிங்க. ஆவியானவர் அந்த பிள்ளைய ரெண்டு மடங்கு அபிஷேகம் நிரப்புங்க. இன்னும் பலப்படணும், இன்னும் ஆத்துமா ஆதாயம் அறுவடை நிறைய பார்க்கணும். அந்த பிள்ளை நான் போகும்போது அந்த என் பிள்ளை, என் மகனோ என் மகளோ வெறுங்கையா நிக்க கூடாது. நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவானவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்காருங்க. அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு. பேசுகிற ரத்தம், ஆபேலுடைய ரத்தமே பேசுமனா, மனுஷனாகிய ஆபேலுடைய ரத்தமே பேசுதே. என் இயேசுவின் ரத்தம் பேசாதா? என் இயேசுவின் ரத்தம் பேசாதா? பேசாதாங்க? இயேசுவின் ரத்தம் பேசுங்க. இன்னைக்கும் பேசிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். கண்ணுக்கு முன்பாக எத்தனை பேர் மரித்தார்கள்? 10 நாளைக்கு முன்பாக எத்தனை பேர் மரித்திருக்காங்க? கண்ணில் பார்க்க முடியாத கிருமியினால மரித்திருக்காங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கமே. எப்படிங்க? முக கவசம் போட்டதுனாலயா? என் இயேசு என்னும் கவசம், ரத்தம் என்கிற கவசம் நம்ம சுத்தி இருக்கு. இயேசுவின் ரத்தம் உங்க சுத்தி இருக்கு அருமையானவர்களே. இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்தி இருக்கு. மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. யார் நம்மளை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையா அவசியமே இல்லை. மனுஷனுடைய அங்கீகாரம் தேவையே இல்லை. 4 செவத்துக்குள்ள உன் அறை வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கிற ஜெபங்களை நான் கேட்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு.
என் தேவன் எங்க இருக்கிறாரோ நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் என் கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கு. அருமையானவர்களே, திறந்திருக்கு. யாரை குறித்து கவலைப்படாதீங்க, மௌனமா இருக்காதீங்க. உங்க மேல ஒருத்தரும் கை போட முடியாது. கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும், கர்த்தர் வரும் வரை நீங்கள் மறிக்காமல் இருக்க தேவ சித்தமானா கர்த்தருடைய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வெற்றியாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், மௌனமாயிராதீங்க. மௌனமாயிர, நான் பேசணும், நான் உன்னோட இடைப்படணும். தாவீதை போல நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க பேசாம இருந்துடாதீங்கப்பா, நான் குடியில இறங்குகிறவளை போல ஆயிடுமா ஆண்டவரே. வேண்டாம், அந்த நிலவரம் வேணாம். உயிரோட இருந்தும் செத்த நிலவரம் வேணாம். எந்த விசுவாசம் செத்ததா இருக்கு நம்ம வேதத்துல பாக்குறோம்? கிரியையே இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. எப்படி கிரியையில காட்டுறது விசுவாசத்தை? எப்படிங்க கிரியையில காட்டுறது? என்னுடைய அட்டாயரை மாத்திக்கிறது இல்லையா? என்னுடைய தோற்றத்தை மாத்திக்கிறது இல்லையா? இல்ல சாதுரிய ஞானத்தினாலே சிலுவையை குறித்து பேசுவதில்லா? என் விசுவாசம் சாதுரிய ஞானம் வேணான்னு சொல்லிட்டாரு பவுலையா. சிலுவையின் தியாகத்தை, சிலுவையின் அன்பை அப்படியே பேசுங்க போரும். ஒரு வார்த்தை கூட்ட வேண்டாம், ஒரு வார்த்தை குறைக்க வேண்டாம். அது கிரியை செய்யும். அப்ப விசுவாசத்தை எப்படி காட்டுறது? வாழ்ந்து காட்டணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக அல்ல, சுவிசேஷத்தை வாழுகிறவர்களாக. நீங்களும் நானும் சுவிசேஷகர்கள்னா சுவிசேஷமாய் நடமாடுகிறவர்கள். வெறும் பேசிட்டு வெளியில ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கைன்னு வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை. யாருக்கு என்ன பிரயோஜனம்? கடைசியில எல்லாம் இழந்தவர்களாய் நாம் இருப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். நான் கைவிடப்பட்டு விடுவேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு வாழ்ந்து காட்டின வாழ்வு போல. இயேசுவின் வாழ்வு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை அப்படியே ஒரு பர்சன்ட் குறைவில்லாம வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அங்க முறுமுறுப்பு இருக்காது. வேதனையின் ஊடாக ஒப்பு கொடுப்போம். பானபலியாய் வார்க்கப்படுகிறேன் ஆண்டவரே, which means I am ready to even die for you Lord. I am ready to even die for you. என்ன persecution பரவாயில்ல, பரவாயில்ல. இல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோமே, அந்த யோவானை போல தீர்காயுசாய் வாழ்ந்து முடிக்கிற, ஆனாலும் அவரும் எத்தனை பாடுகளுக்குள்ளாக கடந்து போனார். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளாக அவரை தூக்கி போட்டாங்களாம், அதுல உயிர் தப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் சரித்திரம் சொல்லுது. அதுல உயிர் தப்பிச்சிருக்கு. அப்போ கர்த்தருடைய தீர்மானம் அந்த மகன் மேல் வேற மாதிரி இருந்திருக்கு. இரத்த சாட்சியா இல்ல, பூரண வயதுள்ளவராய் மரிக்கிறார். அந்த மாதிரியும் நமக்கு ஆண்டவர் அனுகிரகிக்கலாம். ஆனா ஆல்வேஸ் பவுலையா சொன்னது போல, இதோ நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் ஆண்டவரே, உடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீர் என்னை எப்படியெல்லாம் நடத்த விரும்புகிறீரோ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவ்வளவுதாங்க. சரண்டர் பண்ணும். சரண்டர் பண்ணி அவர் செயல்பட நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மால மௌனமா இருக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வில் ஸ்பீக் அவுட். அப்போ 24 hours அவரோடு கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறவங்க, நாம் அவரோடு பேசுகிற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அப்ப கர்த்தர் நம்மை பார்த்து ஒவ்வொரு வெற்றியின் தருணத்திலும் என்ன சொல்லுவார்? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எதுக்கு பயப்படாத? ஒரு ஹிண்ட், உனக்கு வெற்றி வரப்போகுது. நாளைக்கு ஒன்று ஒரு வெற்றி வரப்போகுது, அதுக்கு பின்பாக ஒரு பெர்சிக்யூஷன் இருக்கு. பயப்படாத. கீப் கோயிங், கீப் கோயிங். அடுத்த லெவலுக்கு போயிடும் மகளே. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வேலையை செய்ய அசதியாக இருந்தோம்னா இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கு. பயப்படாதே அப்படின்னா உனக்கு விரோதமாய் காரியங்கள் செயல்பட துவங்குகிறது. என்னுடைய வல்லமையிலிருந்து நீ விலகி போயிட்டு இருக்க மகளே. வேற ஏதோ வல்லமை உன்னை ஆட்கொள்ள போகிறது. இருளின் ஆதிக்கம் உன்னை ஆட்கொள்ள போகிறது. அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்றார்? He never uses negative word. He says பயப்படாத, பயப்படாத. ஸோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் வேர்ட் ஃபியர் அப்படின்றது, இட் வில் கீப் யூ புஷ்ஷிங். பயப்படாதேன்ற இந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மேற்கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்கென்று செய்யணும்னு உங்களை புஷ் பண்ணும். ஆனால் அதே நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த பயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களை இழுத்துடும். இட் புல் யூ பேக், புல் யூ டவுன். முதல் நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆக இந்த பயப்படாதேன்ற வார்த்தை இன்றைக்கு நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டிய நேரம் இது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அசதியாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லலை. நீங்கள் அற்புதமாய் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் உங்கள் ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். பயப்படாதீங்க. அது நிமித்தமாக வரப்போகிற உபத்திரவங்களுக்கு பயப்படாதீங்க. நான் பார்த்து கொள்கிறேன், ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. ஒரே ஒரு உதாரணம் வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
47, 48. பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நம்ம பார்க்குறோம். திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு நம்ம வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறத கேட்குறாங்க. ஒரு சலசலப்பு ஏற்படுது. இப்போ இவரால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? 46ஆம் வசனத்தில், திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 47ஆம் வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆண்டவர் வராது தெரிஞ்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கூட இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முதல்ல கூப்பிட்டதை காட்டிலும் செகண்ட் டைம் இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூப்பிடுறாராம். இதுக்கு என்ன காரணம்? ஏதோ இருதயத்தில் ஓரத்தில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. இயேசு எங்கே போனாலும் அற்புதம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்காரு. அதனால் இங்கே இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். பக்கத்தில் இருக்கவங்க அதட்டுறாங்க, குவைட்டாயிரு, இன்னும் அதிகமாக பயப்படாமல். அப்போது இயேசு வருகிறார், இயேசு இருக்கிறார்னு ஒருவன் தெரிந்து கொண்டா அங்கே எனக்கு அற்புதம் இருக்குன்ற ஒரு டெஃபினட்னஸ் அந்த ஆளுக்கு இருக்குது. அந்த குருடனுக்கு கண்டிப்பாக இயேசுவை நான் அழைத்துட்டேன்னா எனக்கு பார்வை கிடைச்சிடும். விசுவாசம், ஃபஸ்ட்டு விசுவாசம் அங்கே இருக்குது. அடுத்தது அவர் என்ன செய்கிறார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அதை கூட இருக்கிறவங்கள இயேசுவான்னு சொல்கிறார், அழைத்துட்டு வாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, உன்னை இயேசு அழைக்கிறார்னு சொல்லி. 50ஆம் வசனத்தை படிங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, மேல் வஸ்திரம் எதற்கு நிழலாட்டமாக இருக்கு? பாரம்பரிய கட்டு, பாரம்பரிய முறைமைகள், தேவையில்லாத நம்பிக்கைகள், மற்ற நம்பிக்கைகளுடைய கலப்பு, இது எல்லாம் தான் நம்ம போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு போர்வையாக போத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வச்சுக்கிறோம், இயேசுவையும் வச்சுக்கிறோம். ஸோ அது இல்லாமல் கர்த்தரை பார்த்த உடனே ஒரு உணர்வு ஏற்படுது, என்னமோ என் மேலே இருக்கே. அதை எடுத்து போட்ட உடனே அடுத்த நிகழ்வு என்ன? அடுத்த வசனம் இல்லை, மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் போனான். அது வரைக்கும் அவனை உட்கார வச்சிருந்தது அந்த நம்பிக்கைகள், பாரம்பரிய கட்டு, மத போதனை எல்லாம் இருக்கலாம். ஸோ ஒரு விசுவாசின்னு சொல்லும் பொழுது முற்றிலுமா இயேசுவை நான் நம்புறேன்னா என்னுடைய எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாருன்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதை வச்சுட்டு, அது இல்லாமல் சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், மற்றவர் சொல்கிற காரியங்களையும் அந்த நம்பிக்கைகளையும் கொஞ்சம் அங்கீகரிக்கிறோம். அது கூடாது என்பது தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகிறார். அதுதான் நம்ம அறியாமையே மேலே ஒரு வஸ்திரம் நம்ம மூடிக்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் டைரக்டாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. என்னைக்கு அந்த மேல் வஸ்திரத்தை எடுத்து போடுகிறோமோ, இயேசு என் கூட இருக்கிறான்னு அறிந்துட்ட பிறகு அவர் தான் அற்புதம் செய்கிறவர், அவர் தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து போட ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டோம். ஆகாத நம்பிக்கைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். எந்த பாரம்பரிய கட்டுக்குள்ளாக போக வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? இயேசு கற்றுக் கொடுத்தாரா? பாரம்பரிய கட்டு, பாரம்பரிய முறைகள் கிடையாது. அதெல்லாம் அந்த யோக்கெல்லாம் பிரேக் பண்ணி வரணும்னு தான் ஆண்டவர் முயற்சி பண்றார். நியாயப்பிரமாணத்தையே ஒரு பெரிய பாரம்பரிய கட்டாதான் வச்சு போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போதிச்சவங்க அதுல ஒண்ணு கூட கடைபிடிக்கல. அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா அவங்க செய்யறத செய்யாதீங்கன்னு கூட கர்த்தர் அன்றைக்கு சொல்லுகிறார். மத போதகர்கள்லாம் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களாம். பரிசேயரெல்லாம் மோசேயினுடைய, அதான் லீடர்ஸ்ன்ற ஸ்தானத்தில் இருக்காங்க, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் லீடர்ஸ். தே ஹாவ் டு லீட் த பீப்புள் இன் ஃபெய்த். லீடர்ஸ் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யறதெல்லாம் செய்யாதீங்க, சொல்றதை மாத்திரம் செய்யுங்க. ஏன்னா சொல்றது பூரா என்னுடைய வார்த்தை, செய்யறது பூரா அவங்களுடைய சுயம். இந்த மாதிரியான மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு இயேசுவினிடத்தில் போகுவதற்கு எழுதுகிறான். அன்னைக்குதான் எந்திரிக்கவே முடியுது. ஸோ இந்த கட்டெல்லாம் முறிக்கிறது நம்ம கையில் தான். இதை யாருக்கும் நம்ம கட்டை யாரும் முறிக்க முடியாது. நம்ம கட்டை நம்ம தான் முறிக்கணும். எப்படி முறிக்கணும்? இயேசு இருக்கிறார் என் கூட, அவர் தான் அற்புதம் செய்கிறவர்னு உணர்ந்தால் ஒழிய இந்த கட்டை நம்ம உணரவே முடியாது. இந்த பர்த்திமேயு, கர்த்தர் வருகிறார், அற்புதம் செய்கிறவர் வந்துட்டார், இந்த மேல் வஸ்திரத்தை நான் எடுத்து போடுகிறேன், இதனால தான் இவ்வளோ நாள் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பார்வை இல்லாமல் சொல்லி எழுந்து போய் இயேசுனிடத்தில் போகிறான். அங்கே என்ன நடக்கிறது? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்.
எனக்கு பார்வை வேணும்ப்பா. உண்மையிலே அந்த ஆளுக்கு மனுஷிகமான பார்வையே இல்லை. ஸோ அந்த கண்கள் திறக்கும்படியாக அவன் கேட்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி ஆண்டவர் பார்வை கொடுத்துட்டாரா? பார்வை கொடுத்துட்டார். ஆனா பார்வை கொடுத்துட்ட பிறகு அவன் செய்த காரியம் என்ன? இயேசுவின் பின்பாக போனான்னு போட்டிருக்கு. இயேசுவுக்கு பின் சென்றான். அதாவது he followed Jesus. நீ கர்த்தர்கிட்ட நம்ம எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம். எப்போ அவர் நினைக்கிற சிந்தை இருக்கா நமக்கு? ஆனா ஒரு காரணம் நமக்கு இருக்கு. ஆண்டவரே, இந்த வேலை நீங்க தான் கொடுத்தீங்க, என்ன அதனால கொஞ்சம் அப்படி தான், உங்களுக்கு தெரியாதா என் பலவீனம்? இந்த ஆர்கியூமெண்ட்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்றதே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லாமே உனக்கு நான் தானே. இப்போ இயேசுவின் பின்பாக போகிறோம் அப்படின்னா இயேசு நமக்கு முன்பாக போகிறார்ன்ற பார்வை இருக்கணும். அந்த பார்வை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனா சில நேரத்துல எதையோ முன்பாக வைத்து அந்த பார்வையை கொஞ்சம் மறைக்கிறோம். கஷ்டம் வரும் பொழுது அதை விலக்கி விட்டு கர்த்தரை பார்க்க முயற்சிக்கிறோம். அது வேண்டாம் வாழ்க்கையில, அது வேண்டாம். இவன் மெய்யாகவே குருடன் தான், மாம்சீகமா குருடன் தான். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியா எவ்வளவோ காரியங்கள் நம்ம கண்களை கட்டி இருக்கலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா கடமைகள் கண்ணை கட்டலாம், பிள்ளைகளுடைய காரியங்கள் கண்ணை கட்டலாம், வேலை கண்ணை கட்டலாம். ஆனா அதை எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு இந்த பர்த்திமேயு அழைத்தது போல, ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளும் போது என் கண் முன்பாக நிற்கிற பிரச்சனைகளை விலக்கும் ஐயா. நான் எப்பொழுதும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் பிழைச்சேன், அப்பதான் நீங்க என்னோட இடைப்பட முடியும். இந்த மாதிரியான ஒரு ஃபெய்த் ஜேர்னியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பதான் ஆண்டவர் மீண்டுமா கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம நினைவு கூறலாம். என்ன, இன்மையிலே அவரை நம்ம அறிக்கையிடும் பொழுது பரத்திலே அவர் நம்மை அறிக்கையிடுகிறவராயிருக்கிறார். ஆக அருமையானவர்களே, பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றது உங்ககிட்ட ஏதோ குறைவு இருக்குன்னு கர்த்தர் இன்றைக்கு பேசல. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் சந்தோஷப்பட்டிருக்கிறார், கர்த்தர் மகிழ்ந்திருக்கிறார். இன்னும் நிறைய எதிர்ப்புகள் வரும்ன்ற ஒரு ஒரு எச்சரிப்பை துணியா கூட அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாரு, நான் பயந்துட்டு இருக்கேன் போல இருக்கு, அந்த சந்தேகமெல்லாம் வேணாம். ஒருவனும் உண்மையில் கை போடுவது, இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு வாசித்திருக்கோம், நம்ம இதை தியானித்திருக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இத்தனை நாள் இந்த காரியம், இந்த வார்த்தை நம்ம சிந்தையில வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம குறிப்பாக அதை தியானிச்சிருக்கிறோம். இனி மேற்கொண்டு எந்த காரியமும் என்ன செய்தாலும் நம்மேல் ஒருவரும் கை போடுவதில்லை. ஒருவரும் அப்படின்றது மனுஷர்களை நீங்க யோசிக்க வேண்டாம். சத்ருவின் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையின் கிரியைகள். சரிங்களா? மனுஷர் யாரும் நமக்கு விரோதி இல்லை. அந்த மனுஷருக்காகத்தான், அவங்க ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தர் நம்ம விட்டு வச்சிருக்கிறார். அவங்கள பகைச்சிக்கிட்டு எங்க போய் ஊழியத்தை செய்யறது? அவர்கள் நம்முடைய இயேசுவின் குடும்பத்துக்குள்ளாக வர வேண்டிய ஆத்துமாக்கள். ஏதோ ஒரு காரணத்தினால சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் என் தேவனுடைய சாயலை பெற்றவர்கள். அவர்களை எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஆயுசை நீட்டித்து கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு தேவன் இன்னொரு அழைப்பை கொடுக்கிறார் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பயப்படாதிருங்கள். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் சந்தேகம் வேணாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தாவீதோடு நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க மௌனமா இராதையும் ஐயா. நீங்க மௌனமா இருக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கை போயிடக்கூடாது ஆண்டவரே. அவ்வளவுதான் கன்ஃபெஷன், வேற கன்ஃபெஷனே வேண்டாம். அவ்வளவுதான் கன்ஃபெஷன். நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா நான் ஃபினிஷ். உலகம் என்ன முழுங்கிடும், உலகத்தின் அதிபதி என்ன முழுங்கிடுவான். ஆனா அவனுக்கு அந்த வல்லமை இல்லை. ஒரு உண்மை இன்னைக்கு எனக்கு சொல்லியிருக்கீங்க, அவன் வல்லமை இழந்தவன், அவன் தோற்று போனவன், சத்ரு தோற்று போனவன். அருமையானவர்களே, உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், நம்ம ஏன் வஞ்சித்துட்டு இருக்கான். ஏதேனில் ஆரம்பிச்ச அதே வஞ்சக செயல் இன்னைக்கும் இருக்கு. தனக்கு இன்னும் பெரிய வல்லமை இருக்கிற மாதிரியும், தான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிற மாதிரியும் ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா என் ஆண்டவர் ஒரு சத்தம் போட்டா, ஒரு வார்த்தை சொன்னால் அவன் செயல்பட முடியாது. என் தேவன் பேசினால் அவன் செயல்பட முடியாது. ஏன்னா அவன் செயல் இழந்தவன். தேவ சமூகத்திலே யோபுவை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சத்ருவும் நிற்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே சத்ருவின் இடைப்பாடு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா somebody is watching. தேவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் கைக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான இருள்ல இருந்து அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா என் தேவன் சொல்லி இருக்கிறார், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அதற்கு என்ன காரணம்? நான் மௌனமாவே இல்லை.
நான் எப்பொழுதும் கர்த்தருக்காக உழைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரியான வாழ்க்கை கர்த்தரை பேச வைக்குது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்காக வழக்காடுகிறவராயும் மாறிவிடுகிறார். இதுதான் காரியம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது! எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ளா கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஊழியக்காரங்கனா சும்மா இல்லை, கர்த்தருடைய வேலையாட்கள்னா சும்மா இல்லை, நமக்காக பேசுகிற தேவன் இருக்கிறார். பயப்படாதேன்னு கர்த்தர் சொன்னதுனால நான் பயந்துட்டேனோ ஆண்டவரே, அந்த சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஊக்குவிக்கிறார். நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் மாமா ஊழியத்துல, இன்னும் செய் இன்னும் செய். ஆனா அதே நேரத்துல தடைகள் வரும் தான் மகளே. ஆனாலும் அந்த தடைகள் ஊடாக நான் போய் எல்லாவற்றையும் சரி செய்வேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை அருமையானவர்களே, கலங்காத்திருங்க, சந்தோஷமா இருக்கு, மௌனமா மாத்திரம் இருந்துடாதீங்க. எப்பொழுதும் கர்த்தருடைய துதியை சொல்லிக் கொண்டே இருங்க. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மௌனமா இருப்பதில்லப்பா, எங்களுடைய அழைப்பு அது இல்லை தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இயேசுவை பறைசாற்றுகிறவர்களாக இருக்கவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் எங்கள் ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறீர். எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் நாங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. என் இயேசு வரும் வரை நாங்கள் மரிக்காமல் இருப்பது உமக்கு சித்தமானால் உமக்கென்று நாங்கள் உழைக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனோடு நாங்களும் சொல்லட்டும் ஐயா, எங்களுக்கு அந்த துணிவு வரட்டும் ஆண்டவரே. இதோ பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். ஆமா ஆண்டவரே, அந்த மாதிரியான அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எங்களை பார்க்கும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இன்னொரு விஷயம், எங்களுடைய அன்புக்குள்ளாக எங்களை புதுப்பியும் தகப்பனே. கர்த்தர் நீர்தான் அழைத்திருக்கிற என்ற உறுதி எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அழைப்பிலே எங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்காக செயல்பட போகிறார் அருமையானவர்களே. ஸ்தோத்திரம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. உலகத்தின் மாயையோ உன்னதர் அன்போ எது உன்னை இழுக்கிறது? வேதத்தின் நிழலும் ஆவியின் அனலும் மீட்பை தருகிறது. இதை சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
மௌனமாய் இருப்பதில்லை ஆண்டவரே. எங்களால் இருக்க முடியாதப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோமே. இன்னும் எங்களுக்கு என்னத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. இன்னும் ஊழியத்தை அதிக உற்சாகத்தோடு செய்யும்படியாக எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இங்கு கூடியிருக்கிற அருமையான நம்முடைய மக்களை அப்பா நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் தகப்பனே. இன்னுமா அவர் கரம் கால்களை பலப்படுத்துங்க. கலைமானை போல ஒவ்வொருவரும் துள்ளி இயேசுவுக்கென்று உழைக்கட்டும் ஆண்டவரே. எந்த சோர்வுகளும் பிள்ளைகளை மேற்கொள்ளாத படிக்கு, எந்த வயது நிமித்தமாக எந்த அசதியும் பிள்ளைகளை மேற்கொள்ளாத படிக்கு, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புகிறவர்களாய் ஆண்டவர்களை நிற்கும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் உபயோகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் புது பலத்தினால் பிள்ளைகளை இடை கட்டிக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த நாளுக்குரிய காரியங்களுக்குள்ளாக முழு விசுவாசத்தோடு ஆண்டவரே இவர்கள் செயல்பட நான் ஒப்புவிக்கிறேன்பா. நீங்க நடத்துங்க. ஆவியனோட ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கூடுகையை ஆண்டவரை அமைத்து நீர் கொடுத்தமைக்காக நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸுக்காகவும் நான் செபிக்கிறேன். இன்னுமாய் அதிக கூட்டங்களை இவர்கள் ஆர்கனைஸ் பண்ண கர்த்தர்களுக்கு எல்லா காரியங்களையும் நீர் அமைத்து தர நான் செபிக்கிறேன். தடைகளை தகர்த்து போடுவர்களுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறீரப்பா. ஒன்றும் எங்களை தடுப்பதில்லை ஆண்டவரே. இயேசுவுக்கென்று இன்றைக்கு நாங்கள் என்னத்தை விதைத்திருக்கிறோமோ அதனுடைய வருகையில நிச்சயமாய் எங்களுக்கு அநேக பலனை நாங்கள் பார்ப்போம் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. மீண்டும் அவருடைய மக்களும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். அவருடைய பிரசன்னுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எந்த நோவும் பிள்ளைகளை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்க செபிக்கிறேன். தேவையில்லாத குடும்ப ஆண்டவரே சமாதானம் என்பை விலகும்படியாக செபிக்கிறேன். இதயத்தில் கவி கொண்டிருக்கிற பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவன் பார்க்கிறார் என்ற ஒரே பயத்தை தவிர வேற எந்த பயமும் பிள்ளைகளை ஆட்கொள்ளாத படிக்கு ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறேன் ஐயா. நீர் நடத்தும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய இவர்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு கோட்டையாயும் அரணாயும் துருகமாயும் கேடகமாயும் இருக்கிறேன். சத்ரு விடுவதை இவர்கள் பார்க்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தேகிக்காதீங்க. கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவதில்லை என் தேவன் சொல்லி இருக்கிறார். பயப்படாதீங்க, மௌனமாய் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஐ எம் ஜஸ்ட் a woman. எவ்வளவு நான் ரீச் அவுட் பண்ண முடியும் அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்க எங்க இருந்து எந்த காரியத்தை எவ்வளவு உண்மையாக செய்கிறீர்களோ அதற்கான பலனை நிச்சயமாய் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். கர்த்தர் கணக்கிலே உங்கள் நற்கிரியைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கான அனைத்து பலன்களையும் நீங்களும் குடும்பமும் பார்ப்பீர்கள். உங்கள் சந்ததியுமே கர்த்தருடைய ஆவியும் சந்தானத்தின் மேலுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு இருக்கிறார். வாக்கு மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிறார். அதோடு கூட இன்னொரு வாக்கு தத்தம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து பிடுங்க முடியாத அருமையானவர்களை. சந்தோஷமாயிருங்க. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அந்த நாளுக்காக நன்றி. இனி உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய எத்தனைத்திருக்கிறார்களோ அது அவைகள் எல்லாவற்றிலும் என் தேவன் தாமே கரம் பிடித்து நடத்த நான் ஒப்புவிக்கிறேன். சத்ரு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் செயலிழந்தவன். அவனுக்காக நாங்கள் பயப்படுவதில்லை. எங்கள் குடும்பங்களே தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இல்லங்களில் உங்களுடைய அக்னி இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். உடைய வல்லமையான கரம் பிள்ளைகள் நிழலிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிலுவை நிழலுக்குள்ளாக பிள்ளைகளை மறைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தானுக்கு மறைத்து தூதர்களை கொண்டு பிள்ளைகளை தாங்கி நடத்தும். இனி வருகிற காலங்களே பெரிய பெரிய காரியங்களை பிள்ளைகள் ஊடாக நீர் செய்ய நான் செபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவி ஆத்மா சரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை மக செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.